கைஸ், உலகத்திலேயே ஐபோன் எந்த கண்ட்ரில ரொம்ப ரேட் அதிகமா வச்சு விக்கிறாங்கன்னா நம்ம இந்தியா தான் தேர்ட் பிளேஸ். யூஎஸ் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணோம்னா 41% அதிகமா வச்சு விக்கிறாங்க. அண்ட் இன்னொரு டேட்டா என்ன சொன்னா, இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா உலகத்திலே ஐபோன் அதிகமா சேல் ஆகிற கண்ட்ரி எதுவும் பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்ல நம்ம இந்தியா வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, சைனா, ஜப்பான், அதுக்கப்புறம் இந்தியா. அண்ட் இந்த லிஸ்ட்ல வந்து அடுத்த 2 வருஷத்துக்குள்ள இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல தேர்ட் பிளேஸ்ல வருங்கிறது ப்ரெடிக்ஷன். ஏன்னா இந்தியாவில் வந்து ஐபோன் ஃபாஸ்ட் க்ரோயஸ்ட் மார்க்கெட்டா இருக்கு. ஆனா உலகத்திலேயே அதிகமா ரேட் வச்சு விற்கிற ஐபோன் லிஸ்ட்ல நம்ம நாடு தான் 3வது இடம். இது எப்படி ரேட் வச்சு விற்கிறாங்க ஆனா அதிகமாகவும் சேல் ஆகுது? இந்த டேட்டா எடுத்து பார்த்தா நம்ம நாட்டுக்காரங்க எல்லாம் என்ன முட்டாள்களா, இல்ல இல்ல அந்த ஐபோன் மார்க்கெட்டிங்காரன் வந்து ரொம்ப புத்திசாலியா, இல்ல நம்ம ஊர்ல ஐபோன்ங்கிறது வந்து இந்த எலைட் பீப்புள்ஸ்க்கான ஒரு அடையாளமா மாத்திட்டோமா, இல்லைன்னா பிரீமியம் லக்ஸரி பிராண்டுன்னு சொல்லி எதை கொடுத்தாலும் வாங்குற மார்க்கெட் நம்ம இந்தியா மார்க்கெட் ஆகுறது எனக்கு தெரியல காய்ஸ். எந்த பொருள் இனிமேல் வாங்குறதா இருந்தாலும் நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு அந்த பொருள் ஒர்த்தா, அதோட சர்வீஸ் ஒர்த்தான்னு யோசிச்சுட்டு இனிமேல் வாங்க பழகுங்க.